எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். ஆகஸ்ட் 21ஆம் தேதி என் வாழ்வில் முக்கியமான நாள். ஏனென்றால் ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள். என்னால் மறக்க முடியாத நாள். அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதம், அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே உங்களுக்கும் கொடுப்பார். விசேஷமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை மட்டுமல்ல, ஏற்ற சமயத்தில் கர்த்தர் இந்த அனுபவத்தை கொடுத்தார். பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவருக்கு சொந்தமானவர்கள் யார்? ரட்சிப்பை பெற்றவர்கள், பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள். இரத்தத்தால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். என்ன அருமையான வாழ்க்கை! இந்த உலகத்தில் இந்த மீட்பை பெறலாம். பாருங்கள், 21ஆவது வயசில் நான் ஆண்டவரை இரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து இன்று வரை பாருங்கள், இத்தனை வருஷம் ஆண்டவருடைய அன்பு, மீட்பு, சந்தோஷம், சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, அதே போல் முக்கியமானது பரிசுத்தாவியின் அச்சாரம். இதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் பலனடைகிறோம், நாம் ஞானம் பெறுகிறோம், கர்த்தருடைய பரிசுத்தாவியினால் வழிநடத்தப்படுகிறோம். எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் இருந்து அவருடைய ஊழியக்காரியாக இருப்பதற்கு காரணம் பரிசுத்தாவியான நிறைவினால் நிறைந்திருந்தது தான். இந்த நிறைவை இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது புதிதாக கிருபையினால் நிரப்பப்படுகிறோம். இந்த கிருபையினால் எனக்கு 87 வயதில் இந்த கிருபையை கொடுத்த ஆண்டவர் அதிகாலையில் அவரை தேடும் பொழுது பரிசுத்தாவில் நிரப்பி, அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் புறஜாதியான், இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல. அவன் பெயர் கொர்நேலியு, பெரிய அதிகாரி. ஆனால் அவன் என்ன செய்தானா? ஆண்டவரை ஜெபத்தில் தேடினானா. ஆனால் அவனுக்கு இந்த அபிஷேகத்தை பற்றி தெரியாது. ஆண்டவரை தேடினான், ஜெபம் பண்ணினான், தர்மம் செய்தான், நல்ல விதமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அப்படி நடந்ததுனாலே ஆண்டவர் பாருங்க, கிருபையாக அவனுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்க சித்தம் கொண்டார். தன்னுடைய சீஷனை அனுப்பினார். பேதுரு அவன் வீட்டிற்கு போகவும் அவன் என்ன செய்தானா, அவன் குடும்பத்தார் எல்லாம், நண்பர்கள் எல்லாம் கூட்டி வைத்து காத்திருந்தபடினால ஆண்டவர் அன்றைக்கு அவருடைய அபிஷேகத்தை அந்த மனுஷன் பேதுரு பேச 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 ஆசீர்வாதத்தை ஊற்றினார். அப்படித்தான் எங்கள் குடும்பத்தில் கூட ஊற்றினார். பிரதர் தினகரன் முதலாவது அபிஷேகம் பெற்றார், ஆவியின் அச்சாரத்தை பெற்றார். அதன் பிறகு ஒவ்வொருவராக நிரப்பப்பட்டோம். இன்றைக்கு குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதே அனுபவத்தை கொர்நேலியு சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் பெறப்போகிறீர்கள். எத்தனை பேர் இதை பெறாமல் சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு பரிசுத்தாவின் அனுபவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். இந்த அனுபவத்தை அவர் பெற்றார். அப்படியே லூக்கா 11:13 வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறது. வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் வேண்டிக் கொள்ள போகிறோம். யார் யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ இப்பொழுது கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க போகிறார். அந்த ஆசையோடு, வாஞ்சியோடு தேடுங்கள். எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். முழங்கால் படியிடுங்கள். கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவர் இப்பொழுது உங்களை நிரப்புவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் வேண்டிக் கொள்கிறார்களோ, ஆசையாய் வேண்டிக் கொள்கிறார்களோ, ஆண்டவரை கொர்நேலியு ஆசீர்வதித்தது போல, அந்த குடும்பத்தையே ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இன்றைக்கு எத்தனை பேர் மேலே இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். நீர் பெற்ற அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுமே இறங்கட்டும். குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் வரட்டும். குழப்பங்கள் மாறட்டும், இல்லாமை மாறட்டும், கண்ணீரெல்லாம் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பு சுவாமி. ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.